விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. இங்கே 2 படங்களிலிருந்து சின்ன சின்ன உதாரணங்கள் நமக்காக. ஒன்று, ரஜினிகாந்த் மாஸ் வில்லனாக நடித்த 3 முடிச்சு. அதே சமயத்தில் வெண்ணிற ஆடை அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் 2 கதாநாயகிகளுடன், உச்சக்கட்ட கதாநாயகிகள் இருவருமே. ஒன்று ஜெயலலிதா, இன்னொருவர் நிர்மலா. இப்படி 2 ஹீரோயின்களை வைத்து நடித்த கதாநாயகன் மாஸ் வில்லனாக மாறிவிட்டார். பின்னர் அவர் இருந்த இடமே தெரியவில்லை. ஒரு முறை கேரக்டர் சற்று மாறிவிட்டால், ட்விஸ்ட் ஆகிவிட்டால், பின்னர் பொதுமக்கள் அவரை எந்த ஒரு கோணத்திலும் பார்க்க விரும்புவதில்லை. இப்படி மாஸ் வில்லனாக இருந்த ரஜினிகாந்த் மாஸ் ஹீரோ, மாஸ் ஹீரோவாக இருந்த ஸ்ரீகாந்த் மாஸ் வில்லன். பின்னர் அவருடைய கதாபாத்திரங்கள் எடுபடவில்லை. விதி என்பதா, விதியை விரட்டி அடித்த மதி என்பதா? இப்படி பார்த்தால் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு கதாநாயகனையும் கதாநாயகிகளையும் பற்றி. இப்பொழுது வகுப்பிலேயே எடுத்துக்கொள்ளுங்களேன். 35 மாணவர்கள், மாணவ மாணவியர்கள் இருக்கிறார்கள் என்றால் எல்லோரும் முதல் ரேங்க் வாங்குகிறார்களா என்ன? இல்லையே. ஏதோ ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ மட்டும்தான் முதல் ரேங்க் வாங்குகிறார்கள். ஆக இது எழுதப்பட்ட விதி. விதி இல்லை என்று பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் விதி இருப்பது முற்றிலும் உண்மை. ஏதோ சில சமயங்களில் மதியால் விதியை வெல்லலாம் என்று சொல்கிறார்களே, அந்த மதியால் வெல்லும் விதி கூட விதிதான்.